அம்மா, உன் பொண்ணு இருக்காளே உன் பொண்ணு, அதுதான் அனிதா. அவள் பண்ணுறதே சரியில்லை. நீ எதுவுமே கேட்க மாட்டியா? என்ன தாண்டி அவள் பண்ணா? உனக்கும் அவளுக்கு பஞ்சாயத்தே தீராதான். நானே கல்யாண வேலை அது இருக்கே இது இருக்கேன்னு யோசிச்சுட்டு உட்காண்ட்ருக்கேன். இனி உனக்கு வேறு நல்ல வரணும் அமையணும்னு 1008 குழப்பத்தில் நான் உட்காண்ட்ருக்கேன். என்னக்கா ஒன்றுமே புரியாமல் பேசிகிட்டு இருக்க? என்னன்னு தெளிவாக சொல்லுக்கா. ஒன்றும் புரியலை. நான் சும்மா கோயிலுக்கு போகலாமேன்னு போனேன். அப்போது பேச்சு சத்தம் கேட்டுச்சு. யாருன்னு பார்த்தா நம்ம அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போகிற சக்தியும் நின்றுட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. இவ என்னமோ கணக்கு வழக்கெல்லாம் கேட்குறாப்பா. உன்னோட கல்யாணம் பண்ணிக்க போறிய வெற்றி, அவருக்கு எவ்வளோ வருமானம், உங்களுக்கு எவ்வளோ வருமானம், சொத்தில் வெற்றிக்கு பங்கு இருக்கா, அது இதுன்னு இந்த கேள்வியெல்லாமா கேட்பாங்க. உன் பொண்ணு பேசுகிறதே சரியில்லை. கரெக்டாக கிளம்பி வரும்போது திட்டி விட்டுட்டு வந்துட்டேன். நான் என்கிட்ட வந்து என் கூட வரேன்னு சொன்னாலா, நான் ஒரே வார்த்தை சொல்லிட்டேன், நீ பண்ணுறது எதுவுமே சரியில்லை, உனக்கு நல்ல வாழ்க்கை அமைய போகுது, அந்த பையன் ரொம்ப நல்ல பையன் எல்லாருமே சொல்கிறாங்க, அவங்க குடும்பமும் பரவாயில்ல. மல்லிகை அக்காவுக்கு பார்த்துட்டு அவங்க அம்மா எவ்வளோ பையனை வெற்றியை வந்து இப்படி பண்ணிட்டீங்களேன்னு எதுவுமே கேட்காம அவங்க ரெண்டுத்துக்கும் பிடிச்சிருக்கு அதனால் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி குடும்பம்லாம் எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்கிறேன். உன் பிள்ளை இருக்காளே என்கிட்ட தான் சண்டைக்கு நிற்கிறா. உன் பிள்ளைய நல்லா வளர்த்தி வச்சுருக்கேன். பணம் பணம் பணம்னு அவளுக்கு சொல்லி 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 இப்போ அவளுக்கு பணம் மட்டும்தான் பிரதானமாக தெரியுது. மனுஷங்கள்லாம் பிரதானமாகவே உன் பிள்ளைக்கு தெரியலை. நீ என்ன பண்ண போறியோ எனக்கே தெரியல. போ. என்னடி சொல்கிற? எல்லாம் ஏன் தப்பு தாண்டி. உங்கள் ரெண்டு பேர்த்தையும் வளர்த்துன மாதிரி அவளை வளர்த்தாமல் விட்டுட்டேன். என்னோடய பேராசையும் ஏழாமையும் அவளுக்கு சொல்லி கொடுத்து இப்போ அவள் அதே மாதிரி பழகிட்டா. நான் இப்போ கூட எடுத்து சொல்லி தாண்டி புரிய வச்சேன். அம்மா கவலைப்படாதம்மா, எல்லாமே சரியாயிடும். அவளுக்கு நீ எப்படி புரிஞ்சுக்கிட்டியோ அதே மாதிரி அவளும் புரிஞ்சுக்குவாம்மா. புரிஞ்சுக்கிட்டா சரி சுனிதா. வாழ்க்கைன்னா என்னென்னு அவளுக்கு தெரியாமல் போயிட்டுருக்கு. கோவில் அவ்வளோ தூரம் உனக்கு கூப்பிட்டேன் இல்லடி, திரும்பி கூட பார்க்காம வர. உனக்கு ரொம்ப கொழுப்பு தாண்டி வினிதா. ஆமாம் ஆமாம், எனக்கு கொழுப்பு தான். நீ கல்யாணம் நடக்கணும்னு பேசுகிறே இல்லை கல்யாணம் நடக்கவே கூடாதுன்னு நினச்சி பேசுகிறேன்னு தெரியல. அந்த பையன்கிட்ட என்ன கேள்வியெல்லாம் கேட்குற? அறிவு இருக்கா இல்லையா? எனக்கு இருக்கிறதுனால தான் நான் கேட்குறேன். என்னோட வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் இப்போவே எல்லா கொஸ்டினும் நான் கேட்டுக்கிறேன். உனக்கு அதில் என்ன பிரச்சனை? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைப்பா. நீ என்னமோ பண்ணித்தோல, எனக்கு என்ன அதை பற்றி. நீயாச்சும் உங்கள் அம்மாவாச்சும் உன் புருஷனாச்சு. உனக்கு வர வர ரொம்ப திமிராயிட்டே போகுதுடி. எனக்கு அப்படியெல்லாம் என்ன இல்லைப்பா. உனக்கு நல்ல மாப்பிள்ள அலமா இல்லைன்னு பொறாம. எனக்கு அந்த மாதிரி என்னெல்லாம் இல்லை. எனக்குன்னு இருக்கிறது என்னை வந்து தேடி வந்து சேரும். நீ பேசாமல் போ. ஏண்டி அனிதா, உனக்கு எவ்வளோ பெரிய வாழ்க்கை கிடைக்க போகுது. நல்ல மாமியார், நல்ல குடும்பம், நல்ல பையன். கொஞ்சமாவது புரிஞ்சு நடந்துக்க மாட்டியா நீ? என்னம்மா என்ன அப்படி பெரிய வசதியை பார்த்துட்டீங்க? ஓரளவுக்கு தான் அந்த ஊரில் பெரிய வசதி. அவங்க சும்மா வெற்றி தான் வசதி இருக்கிறதுலே. எனக்கு இந்த ஊர்லேயே 2வது வசதிக்கார பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போகிறதும் இல்லாமல் கேள்வி வேற கேட்குறீங்களா? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அந்த பையனுக்கு உன்னை பிடிச்சி வந்து கேட்குறதே பெரிய விஷயம். நம்ம வீட்டு நிலைமைக்கு நம்ம லெவலுக்கு இருக்கிறவங்களே யோசிப்பாங்க. அதையே உனக்கு புரிய மாட்டேங்குதுனாண்டி தெரியல. ஆமாம் ஆமாம், உங்கள் பெரியம்மா மாதிரியே நீ யோசிக்கிற. சரியே இல்லை, பார்த்து நடந்துக்க. அம்மா வினிதா சொல்கிறதுல தப்பு இல்லை, ஃபுல்லாக இவன் மேலே தான் தப்பு இருக்குது. இவளுக்கு கொஞ்சமாவது ரியலைஸ் பண்ணுறாளான்னு பார்த்தியாம்மா? எப்படி பேசுகிறான்னு பாரு. பாவம் வினி, அவள் எவ்வளோ அப்செட் ஆகி போயிருப்பா. அவளுக்கு மேலே என்னடி போறாம? அவள் ஏதாவது மேலே பொறாமப்பட்டா சொல்கிறா? நீ நல்லா இருக்கணும் தானே சொல்லிட்டு இருக்கா. நம்ம 2 பேர் கல்யாணம் நடந்தால் பரவாயில்ல, எனக்கு மெதுவாக நடக்கட்டும்னு கூட அவள் சொல்லிட்டு போயிட்டா. என்னோட கல்யாணத்தினால அவங்க 2 கல்யாணம் தடப்படக்கூடாதுன்னு சொல்கிறவள உன்னை பார்த்து பொறாமப்பட போறா? நாக்கு இருக்குன்னு நரம்பு இல்லாமல் பேசாதடி. அவள் நம்ம கூட பிறந்தவ, அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. பேசுவடி பேசுவேன். ஏன்னா உனக்கு என்னை விட பெரிய இடத்துல வாக்கப்பட போகிறல்ல, அந்த திமிரு. ஏய் வாயை மூடுடி. எல்லாத்துக்குமே திமிரு தான் இல்லையா? அவளுக்கும் திமிரு, இவளுக்கும் திமிரு. உனக்கு மட்டும் அப்படியே திமிரு இல்லையா? இங்கே பாரு, சொல்லிட்டேன். அந்த பையன்தான் உனக்கு மாப்பிள்ளை. வேறு ஏதாவது என்ன வளர்த்தி வச்சேன் சரியாக இருக்காது. நல்ல குடும்பத்தில் வாக்கப்பட போறியே நான் சந்தோஷப்பட்டுட்ருக்கேன். சுனிதாவையும் நினச்சி தான் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்ருக்கேன். என்னோடய கவலையெல்லாம் வினிதாவை பற்றி மட்டும்தான். அந்த பிள்ளைக்கும் இதே மாதிரி ஒரு வரன் அமைஞ்சிருச்சுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஆனால் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கடி. அவங்க மனசு போல தான் மாங்கல்யம் அமையும். சுனிதாவை விடவும் உன்னை விடவும் அவளுக்கு நல்ல வரன் அமையுதா இல்லையான்னு மட்டும் நீ பாருடி. ஓஹோ, அப்போ நான் கெட்டவன் உன் மனசுலேயே என்ன வந்துடுச்சு இல்லையா? அச்சோ அனிதா, உனக்கு புரியுதா இல்லையா? யோசிச்சு பாரு. மல்லிகா அக்கா பார்த்தியா? அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டா. உங்கள் பெரியம்மா தட்டி தட்டி வச்சுச்சு. ஆனாலும் விதி வலியது. அவளுக்கு பிடிச்சது அவளுக்கு கிடச்சிருச்சு பார்த்தியா? அவளோட பொறுமை, நிதானம், அவளோட நல்ல எண்ணம், அந்த மாதிரி இருன்னு தான் நான் உன்னை சொல்கிறேன். உனக்குன்னு கிடச்சிருக்க வாழ்க்கையை இது பண்ணிடாத, நல்லபடியாக வாழ்ந்துக்கோ, அவ்வளோதான் சொல்லுவேன்.
உங்கள் அட்வைஸ் எல்லாம் எனக்கு வேணாம். கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதும் பண்ணாததும் ஏன் விருப்பம். சரி, ஏதோ பணக்கார பையன் சொன்னங்காட்டி தான் நான் ஒத்துக்கிட்டேன். இப்போவும் சொல்கிறேன், எனக்கு பிடிக்கலைன்னா எந்த நிமிஷம் வேணால் நிறுத்திடுவேன், அவ்வளோதான். என்னடி இவ இப்படியெல்லாம் பேசிட்டு போகிறா? நான் என்னடி பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியலடி. அம்மா கவலைப்படாத, சக்தி மாமா அவளை எப்படியாவது மாற்றிடுவார். நீ மீதாக்காவுக்கு நல்ல மாப்பிள்ளையை பார்க்குற வழியை மட்டும் பாரு. எப்படியாவது நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வைமா. எங்கள் கூட பண்ணி வைக்காட்டி கூட பரவாயில்ல, நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வை. இந்த உலகத்தில் நல்ல மாப்பிள்ளையை பார்க்குறது பெரிய விஷயமா இருக்கும். சரிடி, எப்படியாவது உங்கள் 3 பேர்த்து கல்யாணத்தையும் ஒட்டுக்கா நடத்தணும்னு நான் நினைக்கிறேன். அப்படி முடியாத பட்சத்துக்கு உங்கள் 2 பேர்த்து கூட கல்யாணத்தை முடித்து உங்கள் 2 பேர்த்தையும் தாட்டி விட்டுட்டு அவளுக்கு எப்படியாவது நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதுதான் என் எண்ணம். உங்களை மாதிரியே அவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்துட்டா எனக்கு அதுவே போதும். அதுக்கு மேலே எனக்கு என்னடி இருக்குது? நிம்மதியாக போய் சேர்ந்துருவேன். ஏம்மா நீ லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்க? பேசாமல் இருமா, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். கடவுள் எப்படியாவது அனிதாக்கு புத்தி கொடுத்து நல்லபடியாக இந்த வாழ்க்கையை தக்க வச்சுக்கிறதுக்கு அவளுக்கு உதவுனா எனக்கு அதுவே போதும். இங்கே பாரு சுனிதா, வினிதாக்கிட்டேயும் யாரையா மேலேயாவது விருப்பம் இருக்கான்னு கேட்டுப்பாரு. 2வது வெற்றிக்கிட்ட சொல்லுமா, எப்படியாவது ஒரு நல்ல வரனாக இருந்தால் தேடி பிடிச்சி கொண்டு வர சொல்லி சொல்லுமா. சொல்கிறேம்மா, நீ ஏமா கவலைப்படுற? அவர் கண்டிப்பாக பார்த்துட்டு தான் இருப்பார். சரிடி, சரி, எல்லாம் நல்லபடியாக நடந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம்டி.